ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நாம் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நமக்கு நல்ல பதிலை தரப்போகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் நடத்தின சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது சிஸ்டர் சுமதி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கொடுக்க எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த அருமையான தேவ பிள்ளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த நேரத்துல அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவர் வாசிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமன் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டால் மகா பயங்கர சாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்கப்பா. பேச ஒன்றும் தெரியாதப்பா. மோசே சொல்லும் போது ஆண்டவரே நான் திக்கு அயனப்பா, பேச தெரியாது என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லி நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆமேனப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துலப்பா ஆண்டவரே எங்கள் நாவோடு இருந்து பரலோகத்தின் தெய்வம் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. எந்தே தேசம் இவிடையல்ல, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. അക്കരയാണേ എന്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണേ എന്റെ ശാശ്വത നാട്. അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവാലീച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ, വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവാലീച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്. ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്. അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 பப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நல்ல சமயத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டுவீராகப்பா. ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு கர்த்தாவே எங்களோடு கூட பரலோக தெய்வம் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஒன்று கூட பக்குவப்படுத்திக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பா, எது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியாப்பா. ஆவியானவர் இந்த ராத்திரிகளை எங்களோடு கூட இடைபடுவீராக ஆண்டவரே. அதற்கு
எதிராக இருக்கிற எல்லா சத்துருடைய சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகி போவதாக அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சிலுவையின் அடிவாரத்துல மூடிக்கொண்டு கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதமாய் காணப்பட, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது விடுவிக்கிற நாளாய் காணப்பட பரலோக தெய்வம் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய செல்ல கரங்களில் எங்களை தாட்டி சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இந்த வசனத்தை படிக்கும் போது, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டான். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பாருங்கள், மகா பராக்கிரமாகி அவன் அப்படி என்றால் அவன் ஒரு பெரிய ராஜாவின் தலைவனாகிய நாகமான், பெரிய ஒரு தலைவன் அவன். அவனுக்கோ ஒரு பயங்கர வியாதி என்பது அநேகருடைய வாழ்க்கையில கலக்கத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் எப்படி சந்தோஷப்பட்ட குடும்பத்திலேயும் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் வியாதி வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது வேதனை கொண்டு வருகிறது, கண்ணீரை கொண்டு வரும். அநேக குடும்பங்கள் என்று வேதனைப்படுகிறது வியாதி நிமித்தம். பயங்கரமான ஒரு வியாதி வந்தால் அந்த குடும்பம் நிலை குலைந்து நிற்பதை நாம் காண்கிறோம். அநேகர் தடுமாறி, அநேக குடும்பங்கள் அதனால என்ன சொல்றது, அந்த அநேக குடும்பங்கள் அந்த வியாதி நிமித்தமாக சோர்ந்து எல்லாவற்றையும் இழந்து வேதனைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்துல. அதே மாதிரி இந்த ஒரு ராஜாவுக்கும் அவனுக்கு ஒரு பயங்கர வியாதி. அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். குஷ்டரோகி என்பது அநேகரால் வெறுக்கப்படுகிற ஒரு வியாதி. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நடையில ஏற்ற மாட்டார்கள், அவர்களோடு பேச மாட்டார்கள், அவர்களோடு உறவு வைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வியாதி பெரிய ஒரு ராஜாவுக்கு வந்தது. பாருங்கள், இந்த ராஜா சீரியாவின் தண்டுகள் அப்படின்னா இந்த ராஜாவுக்கு இனி ஒருவர் தேவை. அந்த ராஜாவுக்கு ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் இந்த ராஜாவுக்கு எங்க விடுதலை உண்டு. அவன் அநேக மருந்துகள் பார்த்திருக்கலாம், அநேக டாக்டர்ஸ்கள். அங்க ஒரு ராஜாவுக்கு இல்லாத டாக்டர் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அவன் அநேக டாக்டர்களை ஆனால் அவனுடைய வியாதி தீர்ந்த பாடில்லை. அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். இப்போது பாருங்கள், இந்த 2வது வசனத்தை பார்க்கும்போது, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பாருங்கள், அந்த பிள்ளை இனி ஒரு தேசத்திலிருந்து, அவளை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தது. அப்படின்னா வீட்டு வேலைக்கு கொண்டு வந்தவர்கள் நாம் சொல்லலாம். வீட்டு வேலைக்கு என்று கொண்டு வந்த அந்த சிறு பெண், அவளோ அந்த நாகமானின் மனைவிக்கு பணிவிடை வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவள் ஆண்டவரை அறிந்தவள். அவளுக்கு நன்றாய் தெரியும் இவருடைய வியாதியை தீர்க்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தீர்க்க முடியும். இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. இந்த நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லுவதில்லை. வாருங்கள், நாம் சர்ச்சுக்கு போகலாம், உங்களுடைய வியாதி சுகமாகும் என்று அநேகர் சொல்லுவதில்லை. ஆனா சிலர் சொல்லுவார்கள், சிலர் கூட்டிக் கொண்டு வருவார்கள் சர்ச்சுக்கு. ஆனா சிலர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நன்றாயிருக்கிறேன், அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், அவர்களை அந்த வியாதியிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் இந்த சிறுபெண்ணுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, இவள் அந்த வியாதியை கேள்விப்பட்ட போது அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பாருங்கள், அந்த சில பிள்ளைகள் அந்த வீட்டுல வேலை எஜமாட்டி அம்மாட்ட பேசுவதற்கே சிலர் பயப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு பயம் இருக்கு, எப்படி நம்ம சொல்லுவது, இவர்கள் பெரிய ராஜா, இவர்களிடத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவார்களா இல்ல கொள்ளாமல் இருப்பார்களா என்று இந்த பிள்ளைக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கும், இவர்களிடத்தை சொன்ன இவர்களுக்கு அநேகரை பற்றி தெரியும் என்று. ஆனா இந்த பிள்ளை பயப்படவே இல்லை, அவர் சுவிசேஷத்தை அங்கு விதைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் விடுவிக்கப்பட்ட ரட்சிப்பை, நாம் எந்த இடத்திலிருந்து ஒரு வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இந்த பிள்ளை அந்த நாகமானுடைய மனைவிக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்டா, இந்த என் நாச்சியாரை பார்த்து, ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி, பாருங்கள், சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போவாரானால் நலமாயிருக்கும். ஆனா நிச்சயமா அங்க போக விட்டுதலை உண்டான்னு இந்த பிள்ளைக்கு தெரியும். அப்பொழுது அவன் போய், 4வது வசனம், அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன
பிரகாரம் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். பாருங்கள், அவருக்கு மேலான ஒரு இடத்தில் சொல்லுகிறான், இப்படி ஒரு பெண் இப்படி சொல்லி இருக்கிறாள், ஆண்டு அங்கு போனால் எனக்கு விடுதலை கிட்டியன்னு. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படி அவன் தன் கையிலே 10 தாலத்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டான். அவன் போகெல்லாம் ரெடி ஆயாச்சு, அவன் புறப்பட்டாச்சு. அப்பொழுது என்ன நடக்கிறேன்டா, இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல இந்த நாகமான அந்த நிருபத்தை கொண்டு போகிறான். இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல அந்த நிருபத்தை 6வது வசனம், இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்துல அனுப்புகிறேன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனுஷனிடத்துல அவனுடைய குஷ்டத்தை நீக்கு. எப்படி நீக்க முடியும்? நாம் சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதியை தொட்டு சுகப்படுத்த முடியாது. ஆனால் அது ஆண்டவரால மட்டும் முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டும் நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். நிச்சயமாக ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லி விடுவார், அவர் செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்டை செய்யலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலானவர் நம் இயேசு ஒருவர் மட்டும். அவரிடத்துல போனால் கட்டாயம் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. பாருங்கள், இந்த செய்தியை கேட்ட போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். பாருங்கள், அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு பயம் உண்டாயிற்று. வஸ்திரத்தை அவன் கிழித்து போட்டான். அவனுக்கு தெரியும், என்னால் இந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது, இவருக்கு இருக்கிறது குஷ்டரோகம், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவருக்கு ஒரே பயம் உண்டாயிற்று. அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து போட்டான். 8வது வசனத்தை, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். பாருங்கள், அவர் வஸ்திரத்தை கிழித்தார் என்று கேள்விப்பட்ட போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த ராஜா என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளணும். அதுதான் அது முக்கியம். அவங்க உண்மையாக ஒரு தேவன் உண்டு என்பதை இவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றார். பாருங்கள், இவர் வந்த சபைக்கு அந்த உள்ள யாரல்ல, அவர் வாசற்படியில தான் இருக்கிறார். அவர் ராஜா, பெரிய ராஜா. ஆனா தீர்க்கதரிசியும் அவரை வந்து பார்க்கவே இல்லை. இன்னும் நாம் நினைப்பது என்ன, போதகர்கள் நமக்கு தொட்டு சுகம் இந்த ஜெபிப்பார்கள் சுகமாகும் என்று. இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஊழியக்காரர்கள், அவர்கள் சொன்னால் நிச்சயம் நமக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் நாமும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாமும் கீழ்ப்படிந்து கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். பலர் சொல்வதை கேட்கிறேன், இந்த இடத்துல போனா விடுதலை கிட்டும், இன்ன பாஸ்டர் நமக்கு ஜெபித்தால் விடுதலை. இல்லவே இல்லை. நமக்கு யார் ஜெபித்தாலும் விடுதலை பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்துதான் வரும். இங்க நாம் பார்க்கிறோம், எலிசா அவனிடத்துல ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்புகிறான். ஆனால் அவர் வெளியில வந்து ஒரு நோயாளி வந்து நிற்கிறார், உள்ள வாருங்க என்று மதிப்பு கொடுக்கவே இல்லை. அவர் இப்படியே சொல்லி அனுப்புற, ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். பாருங்கள், நம்முடைய ஊழியக்காரர் நம்மிடத்துல வந்து பாஸ்டர் எனக்கு முடியலன்னு சொல்லும்போ அவர் வெளியே வராவிட்டால் என்ன நடக்கும்? நமக்குள்ள யோசிப்போம். ஏன் இவர் வரல, ஏன் என்னை வெறுத்தாரு, ஏன் நான் என்ன செய்தேன் இவருக்கு வேண்டி, அவர் வரவே இல்லை வெளியே, நம்ம சொல்லிட்டே குற்றப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆனா பாருங்க, இந்த எலிசா தீர்க்கதரிசி வெளியே வரவே இல்லை, அனுப்பி விடுகிறார், போ நீ 7 தரம் ஸ்நானம் பண்ண, நீ சொஸ்தமாவா என்று. அதற்கு பாருங்க 11வது வசனம், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பாருங்கள், இவர் நினைத்து வந்தது அவருடைய சரீரத்தை தடவுவார், அந்த குஷ்டரோகம் உள்ள இடத்தை தடவுவார், நான் சுகமாகுவேன் என்று வந்தார். ஆனால் ஒரு சின்ன காரியம் செய்ய செல்லும் போது அவனுக்கு செய்ய நேரம் இல்லை, அவருக்கு அதை செய்ய முடியாது. இன்று அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும், என்னுடைய வியாதி மாற வேண்டும், என்னுடைய கஷ்டம் மாற வேண்டும், நான் நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், ஆசை. ஆனால் ஒன்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவரிடத்துல எப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேனா? எல்லாருக்கும் ஆசை, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்க வேண்டிய சொல்லி. ஆனால் ஜெபிங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது, அவர்களுக்கு ஜெபிக்க எந்த ஒரு நேரம் இருக்காது. ஸ்நானம் எடுக்க சொன்னாலும், நான் ஸ்நானம் எடுத்தாதானே வேலை கிடைக்கும், நான் ஸ்நானம் எடுத்தாதானே நோய் குணமாகும். தேவ பிள்ளைகள் சொல்வதை அவர்கள் கேட்பதே இல்லை.
அப்பொழுது இந்த நாகமன் பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலில் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோட திரும்பி போனான். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இது நம்ம அநேக காரியங்களை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. கடும் கோபம் அவனுக்கு வந்தது. அவர் பெரிய காரியத்தை சொல்லவில்லை. ஏழு தடவை ஸ்நானம் பண்ணி எழும்ப சொன்னார், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனா இவருக்கு கடும் கோபம். நான் ராஜா, என தடவி இவர் சுகம் தருவார் என்று இவர் எதிர்பார்த்தார். ஆனா அது நடக்கவே இல்லை. தீர்க்கதரிசி வெளியிலே வரல, திருப்பி அனுப்பிவிட்டார். அவன் கடும் கோபம் கொண்டு திருப்பி போனார். 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். பாருங்க, இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். எல்லாரையும் அப்படி சொல்லல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலாவது நடுங்க வேண்டும். அதுதான் இவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடும் கோபம் கொண்டு, குஷ்டம் இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா இவர் கடும் கோபம் கொண்டு போகவன். அப்பொழுதுதான் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இனி ஒரு ஊழியக்காரரோட வந்தவர், பெரிய ஒரு காரியத்தை ராஜா சொல்லவே இல்லை, அதை செய்யும் இதை செய்ய என்று சொல்லவே இல்லை. 7 தரம் ஸ்நானம் பண்ணி நீர் எழும்போ, அப்பொழுது நீர் சுத்தமாவீர். இது ஒரு பெரிய காரியமே இல்லை, இதை செய்யும் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொன்ன போது இந்த ராஜா 14வது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இந்த வசனத்துல பார்க்கும் போது பாருங்கள், அவன் 6 தரம் ஒரு தடம் முங்கி இருப்பார், அவள் பார்த்திருப்பார். அவருக்கு சோர்வு வந்திருக்கலாம். 2 தடவை முங்கி இருப்பார், பார்த்திருப்பார், ஒரு மாற்றமும் இல்லை. 3 தடவை முங்கி இருப்பார், பார்த்திருப்பார், ஒரு மாற்றமும் இல்லை. 6 தடவை முங்கி எழுந்திருப்பார், ஒரு மாற்றம் இல்லை. அவருக்கு சோர்வு வந்திருக்கலாம். 7வது தடவை முங்கி பூர்ணமாகும் போது கர்த்தர் ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் நிற்கும் போது, ஆண்டவருக்கு என்று ஜீவிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கும் போது, கர்த்தர் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாவற்றில் நின்று விடுவிக்க அவருடைய கரம் போதுமானதாய் இருக்கிறது. இனி ஒருவரை நாம் பார்க்கும் போது பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்கள், இங்கு பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு கொடிய வியாதி நமக்கு வந்து விட்டது. ஒன்றுமில்லை என்றால் என்னை கூட நான் இதுல ஒப்பிட முடியும். நான் ஒரு கேன்சர் பேஷண்ட். அடுத்த மாசத்தோட 13 வருஷம் ஆகுறது எனக்கு கேன்சர் வந்து. அந்த கேன்சர் வந்த நேரத்தில் என்னுடைய குடும்பம் நிலை தவறி, அப்படி என்றால் அதை நான் சொல்ல வார்த்தை இல்லை, நிலை தடுமாறி நின்றது என்னுடைய குடும்பம். பிள்ளைகள் 2 வாலிப பிள்ளைகள். மூத்தவா மக அப்பதான் காலேஜ்ல காலடி வைத்தால், மகன் 10ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறார். இவரிடத்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இனி நீர் மரித்து போயிரு. அப்படி அவளோட வாழ்க்கையில எப்படி இருந்திருக்க, நான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், நான் இனி மறிக்க வேண்டிய தன மரணம் என்பது மரணம் என்று சொல்லும் போதே நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு தருணத்தை நாம் சிந்திப்போம். நான் பின்கிரவுண்டை சிந்திப்போம். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறார்கள், குடும்ப தலைவர் இருக்கிறார், இனி இந்த குடும்பம் எப்படி வாழும், அது ஒரு கலக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வரும்போதுதான் தெரியும். அந்த கலக்கத்திற்கு சொல்லவே முடியாத ஒரு வேதனை. அப்படியாதான் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு பாருங்க, அவருக்கு வந்தது அது ஒரு பிளவை என்றால் அது அந்த நாட்கள்ல கேன்சர் என்று சொல்லுகிறாரு. அப்படி ஒரு கேன்சர் வியாதி அவருக்கு வந்திருக்கிறது. அவர் பிழைக்க மாட்டார், அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அந்த வியாதி வந்து இன்னும் நம்ம அநேகர் சொல்வது கேன்சர் வந்தோன்னா ஐயோ அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை அப்படின்னா, கேன்சர் என்று சொன்னாலே அநேகர் பயந்து போவார்கள். இன்று கேன்சர் அல்ல, பல வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறது. அந்த வியாதியை எண்ணினாலே மனுஷர் அநேகர் தடுமாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் வந்து மரித்து போவார் என்று
சொன்ன போது இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு வேதனை வளர்ந்திருக்கு. 2வது வசனத்தை பார்க்கும் போது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு வியாதி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அழுகை தானாகவே வரும். இவன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு உண்மையான ஒரு மனுஷன். அவன் ஆண்டவரை பார்த்து, அவன் மனுஷனிடத்துல நமக்கு ஒரு வியாதி வந்தால் நம்ம அடுத்த வீட்டுல ஓண்டி போவோம், அக்கா இந்த வியாதி இருக்கிறது என்ன செய்வதென்று தெரியாது. அவன் அப்படி அங்கலாய்ப்பு படல. கர்த்தருடைய பிள்ளைகளை துன்மார்க்கர் இடத்துல போய் செல்லல, எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு, நம்ம கூட கேட்பார்கள், சந்தோஷமா கேட்பார்கள், அப்படியா உனக்கு இந்த வியாதி என்று நல்ல ஐபாவம் கூறுவார்கள். நம்மளை காணாத சமயம் அவர்கள் சொல்லுவார்கள், இவளுக்கு இது வர வேண்டிய இதுக்கப்புறம் வர வேண்டியதான்னு சொல்லி நம்ம அநேகர் கேட்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில இது. ஆனா இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா என்ன சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலாம். அவன் செய்ததை சொல்லுகிறான். மன உத்தவமாய் எப்படி அவன் நடந்திருக்கிறான் என்பதை அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். அப்பொழுது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அருமையான பிள்ளைகளை கேட்கிறார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். அவன் மிகவும் அழுதான். அவனுக்கு அந்த செய்தியை கேட்டவுடனே அவனுக்கு எப்படி நான் மறித்து போவேன் என்று சொல்லி அவன் மிகவும் அழுதான். அப்பொழுது அவன் அழுத போது அவனுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது. பாருங்க, அவர் நிறைய தூரமே போகல, பாதி முற்றத்துலதான் போன. இவர் சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பி அழுத போது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டது. நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல முட்டி எந்த வியாதியா இருக்கட்டும், அது நமக்கு பயப்படப்பாது. முதல்ல வியாதி வந்தால் பயப்படப்பாது. என்னுடைய வாழ்க்கையின் சிறு சாட்சியை கூட நான் இதோடு தொட்டு விடுகிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். வியாதி வரும்போது நமக்கு பயம் வருவது நிச்சயம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு கேன்சர் வியாதி, அப்படி என்றால் அந்த இடத்துல இருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. நான் தடுமாறி அந்த நிலைமை என்னால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதே இது இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வந்து அவன் அழுதான், புலம்புகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் சொல்லி அழுதான். ஆனா அதே ஆண்டவர் யாரை கொண்டு, தீர்க்கதரிசியை கொண்டு நீ மரித்து போவாய் என்று சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி திரும்ப என் ஆண்டவர் அனுப்புகிறார். தகப்பன் எப்படி பெரிய தேவன் என்பதை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அனுப்புகிறார். திரும்ப போ, நீ அவனிடத்துல சொல்லு. அடுத்து இந்த ஏசாயா திரும்ப மறுபடியும் வருகிறான். ஏசாயா இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியோட எசேக்கியாவை நோக்கி, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நீ மரித்து போவாய், இனி பிழைக்க மாட்டாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய அழுகைய குரலை கேட்ட ஒரு பரலோகத்தின் தகப்பன் இருந்தார். பாருங்க, அதே ஆண்டவர் திரும்ப அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுகிறேன் என்று. இதே நிலைமைதான் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த வசனத்தின் இந்த வார்த்தை வந்ததுனால் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கேன்சர் வியாதி வந்து அது ஒரு சின்ன வியாதியா வந்து அது பயங்கர பெருசாயிட்டு அதை என்னால சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நாங்க நிலை குலைந்து விட்டோம். கர்த்தருடைய இதே இந்த எசேக்கியா எவ்வளவு அழுதானோ அதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் அழுது நாங்க செக்அப் பண்ணவர் கேன்சர் வியாதி என்று கண்டுபிடித்தார்கள். அநேக டாக்டரை நாங்கள் அணுகிறோம், ஆனால் ஒரு ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கவே இல்லை. அநேக டாக்டர்ஸ்களை அணுகணும். எல்லாரும் சொன்னார்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் எங்குள்ள டாக்டர்ஸை எல்லாம் பார்த்து விட்டு நாங்கள் முதலாவது செய்தது எங்கள் பாஸ்டரிடத்தை சொன்னோம்.
பாஸ்டர்கிட்ட சொன்னா வியாதி இந்த வியாதி எங்களோட அருமையான ஊழியக்காரர் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஜெபித்த அதே நிமிஷத்துல என்னுடைய பாஸ்டருக்கும் விலகினம் வந்தது. நாங்க RCC கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியுமே. திருவனந்தபுரம் RCC ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கு போகும்போது முதல்ல நான் கற்றுக்கொண்ட ஒரே வார்த்தை, யாரை பார்த்தாலும் கண்ணு. அப்போ ஜனப்பெருக்கம் தாங்க முடியும். நான் அதுவரையில இப்படி ஒரு ஆட்களை பார்த்ததும் இல்லை, நான் கண்டதும் இல்லை, இப்படி ஒரு ஆஸ்பத்திரியும் பார்த்ததில்லை. நீங்க அநேகர் பார்த்திருக்கலாம், ஆனா நான் பார்த்துட்டேன். அநேகமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறது எல்லாம் இல்லை. பிள்ளைங்களுக்கு ஏதாவது விலைக்கு வந்தா ஜெபிப்பேன், ஜெபித்து விட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஆஸ்பத்திரி, அதனால மருந்து எடுக்கிறதுனோட தப்பு ஒண்ணும் இல்லை, தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் அந்த ஆஸ்பத்திரியில போகும்போது சின்ன பிள்ளைங்க கேன்சர், நான் தலையில முட்டாங்கு போட்டிருப்பேன். ஏன்னா தலையில துணியே எடுக்க மாட்டேன். நான் துக்கத்தோட அங்க போய் எல்லாரையும் பார்த்தா ஐயோ எல்லாரும் அந்த கேன்சர் சென்டரை பார்த்தாலே பிள்ளைகளை பயந்து போய் விடுவார்கள். அல்லேலூயா. யாருக்கும் ஒரு நடுக்கம் வரும் RCC அந்த கேன்சர் சென்டரை பார்த்தா. நான் ஆண்டவர்கிட்ட அந்த இடத்துல இருந்து சொன்ன ஒரு கர்த்தாவே, இதை பார்க்கும்படியா நீர் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறீர். இதை பார்க்க இப்படி ஒரு இடம் இருக்கு, இப்படி ஒரு வியாதி இருக்கு, இனிதான் இவர்களுக்காக நான் ஜெபிக்க பாரம் உள்ளவள், இனிதான் நான் பாரம் எடுப்பேன் என்று டாக்டர்ஸை பார்த்த 3 நாட்கள் நாங்கள் செக்கப்புக்கு போனோம். பாஸ்டர் எங்களை ஜெபித்துதான் அனுப்புவார். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஒவ்வொரு செக்கப்புக்கும் அனுப்புவார். அவர் ஜெபிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே நான் அனுப்புகிறேன் உம்முடைய பிள்ளைகளை, ஆனா எனக்கு கூட வர முடியாது, என்னுடைய விசுவாசிகளுக்கு கூட வர முடியாது, ஆனா நீங்க போறீங்க அப்பா. அது ஒரு வார்த்தை அவர் சொல்லிதான் அனுப்புவார், நீங்க போறீங்க கூட, நீங்க போங்கன்னு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியது, ஆண்டவர் என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு பயமே இல்லைன்னு. ஒவ்வொரு செக்கப்புக்கு என்ன உள்ள கொண்டு போகும்போது நான் ஒற்றைக்கு ஒவ்வொரு ரூம்லயும் கடந்து போகும்பா என் ஆண்டவர் எனக்கு கூட வாரதை நான் மனக்கண்ணால் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அந்த மனக்கண்ணால் அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கு என்னை செக்கப்புக்கு கொண்டு போகும்போது எனக்கு முன்னால் செக்கப் பண்ணினவர்கள் அழுதுகிட்டே வருவார்கள். நான் அப்ப அந்த இடத்துல போகும்போது ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிளட்டை எடுக்க அதெல்லாம் செய்யும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், எனக்கு சரீரத்துல நீங்க இருக்கிறீங்க, எனக்கு என்ன பயம், ஒரு பயமுமே இல்லை, என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவாரு, நீங்க தான் அந்த வலியை எடுக்கணும் ஏசப்பா, எனக்கு இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்க முடியாது. சர்வசாதாரணமாட்டே நான் ஆண்டவரோட பேசிட்டே இருப்பேன், வாய் திறக்க மாட்டேன், மனசுல வச்சு நான் ஜெபித்துட்டே இருப்பேன். ஆண்டவரே எனக்கு இந்த ஊசிட்டா அது எனக்கு வலிக்கும், அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கப்பா, எனக்கு முடியாது, நீங்க பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி நான் அப்படி ஆண்டவர்கிட்ட எனக்கு இருதயத்துல வச்சு பேசிட்டே இருப்பேன். ஆனா ஒரு பிள்ளை என் மாமியார் எனக்கு கூட வருவாங்க, எங்க அண்ணி பொன்மணி அண்ணி இருக்காங்க, அது எனக்கு அண்ணி, அவங்க ஹஸ்பண்ட் கூட வருவாங்க. அப்ப இவங்களை ஒண்ணும் உள்ள ஏற்ற மாட்டாங்க, எனக்கு ஹஸ்பண்ட மட்டும்தான் உள்ள ஏற்றுவாங்க. எங்க மாமியார் ஆனாலும் எப்படியாவது ஒளிச்சு பறக்க உள்ள வந்துருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்பாங்க, இவளுக்கு என்ன செய்தனும் மலையாளத்துல கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு சின்ன வியாதி இருக்குது, அதனால அவ யார்கிட்டையும் பேச மாட்டா, மிண்டாதான் இருப்பான். அப்படி நான் அப்படி முகத்தை எல்லாரையும் கவனிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த எசேக்கியா அந்த வியாதிய, அந்த மரணத்தை அருவாய், அந்த மரணத்தை அவன் கேள்விப்பட்ட போது மிகவும் அழுதான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் என்று கண்ணீரின் அனுபவத்தில் இருக்கிறீர்கள் பிள்ளைகளை, அழ வேண்டாம். அழுகையை காண்கிற ஒரு தகப்பன் உண்டு. எந்த வியாதியானாலும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார். நான் அந்த RCC ஆஸ்பத்திரிக்குள்ள 3 நாள் செக்கப்புக்கு மட்டும் போனேன். 4 டாக்டர்கள், பெரிய டாக்டர்ஸ் என்னை மாற்றி மாற்றி கவனித்தார்கள். பார்த்தபோது அவர்கள் சொன்னது, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி பயங்கரமான வியாதி, ஆனா நீங்க 6 மாசம்தான் பிழைக்க முடியும், 6 மாசத்துக்கு அப்புறம் பிழைக்க முடியாது, ஆனால் ஆபரேஷன் பண்ணினால் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் தான் கொடுக்கலாம், ஆனாலும் அது எங்களால சொல்ல முடியாது, அந்த அளவுல உங்க பலகீனம் இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு கூட அதை சொன்னார்கள். 3ஆம் நாள் ஆகிவிட்டது. எல்லாம் எனக்காக என்னுடைய அண்ணிமார்கள், என்னுடைய குடும்பம் எல்லாரும், எத்தனையோ சபைகள், எத்தனையோ தேவ ஊழியர்கள் எனக்கு போன்ல ஜெபித்தார்கள். ஆனால் நான் சொல்ல வந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரும் வியாதி என்று பயப்படாதீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று இந்த எசேக்கியா அழுத போது பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நீர் மரித்து போவீர் என்று சொல்லிவிட்டான், போய்விட்டார், மிச்சம் வரதான் போனார். இவருடைய கண்ணீரை கண்ட ஒரு தேவன் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரகசியமா கண்ணீர் வடிக்கலாம், அந்த கண்ணீரை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று நான் சொல்ல முடியும். நான் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள 3 நாள் செக்அப், எனக்கு அட்மிட், இன்ன நாள் அட்மிட், பிளட் எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டும், இன்ன நாள் ஆபரேஷனுக்கு கடந்து வாருங்கள் என்று சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். 3 நாள் தாங்க, ஒவ்வொரு நாளும் போய் வந்துருவோம். 3 நாள் அங்க அட்மிட் ஆயிருக்கோனையில போய் வந்துருவேன். ஒரு மாத்திரை மருந்து கூட எனக்கு தரல. அந்த வலி என்னால சகிக்க முடியாது, பிளட் போயிட்டே இருக்கும்.
நான் ஆண்டவருடைய சமூகத்துல சொன்னேன், கத்தாவே இப்படி பிளட் போனா நான் ஆலயத்திற்கு வர முடியாது, ரெஸ்ட் பண்ண முடியாதப்பா. ஆனா அந்த பிளட் இல்லாம மாற்றவும் அல்ல, நான் ரகசியமாட்டு ஆண்டவரை அப்படின்னு இருந்தானா நம்ம என்ன கூப்பிடணும். இப்ப ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பிள்ளைகிட்ட நேரே பேசிட்டே இருப்போம். எல்லாருக்கும் தெரியும் பிள்ளை இது செய் மக்களே, இதை செய்யணும் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் பிள்ளை உள்ளவர்களா இருப்போம். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை எப்படி பேசுமோ அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் பேச வேண்டாம். நான் படுத்தா என்னுடைய பக்கத்துல ஒரு சேரை போட்டு இருப்பேன். அப்படி என்னுடைய மனக்கண்ணுல நான் நினைப்பது ஒன்று, என் பக்கத்துல ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, அதனால எனக்கு பயமே இல்லை. நீங்க என்ன கவனிக்க. என்னோட 2 பிள்ளைகளும் அவ லீவுக்கு ஒரு தடவை வந்தாக்குல 2 பிள்ளைகள் 2 பெட்ரூம்ல படுத்திருக்கிறார்கள். எனக்கு பயங்கர காய்ச்சல், ராத்திரி பயங்கர காய்ச்சல். என் ஹஸ்பண்ட் இங்க இல்ல. நான் அந்த காய்ச்சலை துடிக்கிற நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பேசுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு ஒரு தகப்பன் பிள்ளைகளிடத்துல பேசு. ஒரு பிள்ளை எப்படி தகப்பன் பிள்ளைக்கு ஒரு தேவை, ஒரு பென்சில் தேவை, தாங்காம கேட்டுக்கொண்டே இருக்குமா, நம்ம அந்த பொருளை பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம இருக்கவே முடியாது. பாருங்கள், இந்த எசேக்கியா அழுத பிறகுதான் ஏசாயா தீர்க்கதரிசி உள்ள வந்தாரு. முற்றத்துல போன ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன செய்தாரு, திருப்பி அனுப்புகிறாரு. நீ போய் சொல்லு, உனக்கு 15 வருஷத்தை நான் நீட்டி தருகிறேன் என்று. ஆனா அதே இதுதான் என்னுடைய வாழ்க்கையில என்ற அனுபவத்தோட நான் சொல்ல முடியும் இந்த காரியத்தை. நானும் அப்படியே அழுது, நான் அப்படி ஒரு நாள் இருந்த டைம்ல நைட்டு பயங்கர காய்ச்சல், என்னால தாங்க அந்த வலி, அப்படி ஒரு வலி, அந்த கேன்சர் கட்டி. என்னுடைய பிள்ளைகள் 2 பெட்ரூம்ல தூங்கி கொண்டு மணி 5 ஆகிவிட்டது. எங்க சபையில அதிகாலை ஆராதனை உண்டு. அந்த அதிகாலை ஆராதனையில எங்க பாஸ்டர் வந்திருப்பாரு. அப்ப நான் ஒரு போன் பண்ணேன் பாஸ்டருக்கு. அப்ப பாஸ்டர் எடுத்தாங்க. பாஸ்டர் எடுத்து என்னன்னு கேட்டா, அதுக்கு பயங்கர காய்ச்சல், வலி தாங்க முடியலக்கான்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்ன, பாஸ்டர் பீடத்துல போயிட்டாரு, நான் சொல்லியும் உடனே வாரேன், இன்னைக்கு ஆராதனை வைக்கலன்னு. அப்ப நான் சொன்னேன், ஆராதனை வைங்க, அதுல ஒரு குழப்பம் இல்லை, அதுவரை நான் தாக்கு பிடிப்பேன், நான் ஜெபித்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆனா அந்த வலியினால நான் வீட்டுல நடக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பெட்ரூமும் ஆனா என்ன பிள்ளைகிட்ட நான் பிள்ளைகளை எழுப்பவே இல்லை. 2 பெட்ரூம்ல பிள்ளைய படுத்திருக்கேன், நான் ஒரு பெட்ரூம்ல இருக்கேன். நான் நடந்து இசப்பான்னு விழித்தேன். அப்பொழுது பாஸ்டர்ட்ட அவங்க போய் சொன்னோன்னா, அவங்க பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு சரி ஆராதனை முடிஞ்சு போகலாம் என்று சொல்லி பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 6 மணிக்கெல்லாம் பாஸ்டர் வந்து காளி மில் அடிச்சார். நான் நல்லா தூங்குற நேரத்துல ஆண்டவர் நல்ல ஒரு சொப்பனத்தை தந்தார். அழகான ஒரு புது ரோடு. அந்த ரோடை நான் இதுவரை பார்த்ததில்லை, இப்பொழுதும் பார்த்ததில்லை. அப்படிதான் ஒரு ரோடை பார்த்தேன். அந்த ரோடு வழியா நான் போயிட்டே இருக்கிறேன். என்னோட ஒருவர் பேசுகிறேன், நான் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறேன். என்னோட பேசுகிற சவுண்டை கேட்கிறேன். நான் அந்த ஆளை நான் பார்க்கவே இல்லை. நான் அப்படியே போய் கொண்டிருக்கும் போது அந்த சவுண்டு கேட்குது, நீ வா நம்ம இனி போலாம். புது ரோடு. நாங்க அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது திடீரென அவர் சொல்லுகிறார், இனி போக வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்க, இன்னும் கொஞ்ச காலம் கூட உங்களை கொண்டு இந்த உலகத்துல நீங்க வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லுகிறேன். அப்படிதான் அந்த வார்த்தையை கேட்ட போது, இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு வீடு ஒண்ணும் தெரியாது, அப்படி அழகான ஒரு ரோடு வழியா நான் நடக்கிறேன். எனக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய இருதயம் பூரிப்படைந்து இருக்கிறது, எந்த துக்கமே இல்லை, எந்த கவலையும் இல்லை. அப்படி நான் நடக்கிறேன். அந்த அவர் பேசுகிறவர் என்னுடைய காதுக்கு கேட்கிறோம், நான் அவரை பார்க்கவில்லை. அப்ப நான் சொல்லி, நான் போக மாட்டேன் என்று. அப்ப அவர் சொல்லு, இல்ல போகலாம், இனி கொஞ்ச காலம் கூட நீங்க இங்க இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி, அப்படி நான் அந்த சொப்பனத்தை கண்டு முழிக்கல. அப்படி இருக்குமா காளி பெல் அடித்து கேட்டு, அப்ப நான் இது யாரு பெல் அடித்து, நான் பாஸ்டருக்கு போன் பண்ணதே மறந்து விட்டேன். போன் அடித்து கேட்டா எங்க பாஸ்டர் வந்து நிக்காரு. பாஸ்டர் வந்து, சிஸ்டர் பாஸ்டர் நீங்க எதுக்கு போன, அது நீங்க போன் பண்ணி இருந்தீங்க, அப்பதான் என்ன ஞாபகம் வந்து, நான் போன் பண்ணியிருக்கேன் பாஸ்டர் காய்ச்சல் அப்படின்னு. பாஸ்டர் வந்தாரு, ஜெபித்துட்டு பாஸ்டர் சொன்னாரு, ராத்திரி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு. இந்த எங்க சபையில ஒரு 250-300 ஆட்கள் கிட்ட இருப்பா, அவங்க எல்லாரும் எனக்கா ஜெபிப்பாரு. பாஸ்டர்ட்ட ஒரு ஆள் போய் சொல்லுதான், நீ நாளைக்கு ஆராதனை நடத்த வேண்டாம், உன் சபையில ஒரு மரணம் நடக்க போகுது, அதனால நீ நாளைக்கு ஆராதனை வேண்டாம். அப்ப பாஸ்டர் உடனே எழும்பி இருந்து கதற ஆரம்பிச்சார். எல்லா நோயாளிகளும், என்ன மட்டும் இல்ல, அநேக நோயாளிகளுக்கு ஆண்டவருக்கு, யாருக்கு ஆண்டவரை அப்படி ஒரு மரணம் என்ற சபையில நடக்குது, யாருக்கு ஆண்டவர் போராடி கொண்டே பாஸ்டர் இருந்துட்டு அவரு படுத்துட்டாரு. அவருக்கு ஆனாலும் கலக்கம், ஏதோ ஒரு மரணம் நடக்க போகுதுன்னா. அப்ப அவர் சொன்னார், சிஸ்டர் உங்களுக்குதான் அது ஆண்டவர் காட்டி இருக்குது போல, உங்களுக்குதான் அந்த மரணம் கட்டுனீங்கன்னு. காலமா பார்த்தா என்னுடைய வீடு மரண வீடு போல, ஆட்கள் கீழே வந்துட்டே இருக்க, பாஸ்டர் வந்தாலே வந்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் நான் ஒரு மாத்திரை கூட கர்த்தருடைய பிள்ளைகளை எடுக்கவில்லை. அப்பொழுது என்னுடைய பிள்ளை கையை பார்த்தோன்னு சொல்லி, அம்மைக்கு காய்ச்சல், இனி கஷ்டம் தான் சொல்லி பாஸ்டர் அவளும் பேசினான். கஷ்டம்தான், இந்த காய்ச்சல் வரப்படாது. அப்படி சரீரம் அவ்வளவு தீயா இருக்கு, சரீரத்தின் வலி சகிக்க முடியாது. பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னா, உனக்கு மரணம்,
உன்னுடைய வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. அப்ப அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னதுதான். ஆனால் ஆண்டவரால் அந்த வார்த்தையை மாற்ற முடியுமே. ஆனால் இன்று உங்களுடைய எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த கடன் தொல்லை, அதை மாற்றுகிற தேவன் உண்டு என்பதை ஒருவரும் மறந்து போக கூடாது. என்னுடைய வியாதி அன்று பகல் முழுவதும் காய்ச்சல், படுக்க முடியாது, நடக்க முடியாது. ஆனால் என்னை இதுவரையில் எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடி 13 வருஷங்களாய் எந்த ஒரு மாத்திரையோ மருந்தோ எடுக்காதபடி என் ஆண்டவர் சுகப்படுத்தி காத்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வியாதியா வேதனையா யாரும் அழக்கூடாது. அழுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அழுங்க. இனி ஒருவரிட போய் எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த நிலைமையில நான் இருக்கேன், என்ன செய்வேன், அங்கலாய்ப்பே படாதுங்க. சர்ச்சுக்கு போங்க. நமக்கு ஒரு போதகரை ஆண்டவர் கொடுத்திருக்க. அவர் நமக்காய் திறப்பிலே நிற்பார். அவர் திறப்பிலே நின்றாலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிற தேவனாகவே இருக்க. எனக்கு சுகம் தந்த அந்த தேவன் உங்களுக்கு எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களை விடுவிக்க என் தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களுடைய பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட கேட்டா கொஞ்ச காலம் தான். அப்படி என்று சொன்னா 2 பிள்ளைகளுடைய மேரேஜ் வர கர்த்தாவே இவர்கள் ஜீவனை நீர் தந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் வாலிப ஸ்டேஜ்ல இருக்கிறார்கள். அதனால இவர்களுடைய ஜீவன் 2 பிள்ளைகளுடைய மேரேஜ் வர நீங்க தரணும். இப்ப 2 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகிவிட்டது. மூத்த மகளுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. என்னுடைய மகனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அடுத்த கீராவை கன்சீவ் ஆயிருக்கேன். நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. இது என்னுடைய பீலா நடத்துகிற அருமையான பிள்ளை பீலாளுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த சபையும் எனக்காய் விழுந்து கிடந்தது. அவளுடைய அப்பாவை நான் அண்ணா என்று தான் கூப்பிடுவேன். அண்ணன் மாதிரி தான். என் வீட்டு பக்கத்துல அவர் தான் எனக்கு மேரேஜ் காரணமா இருந்தவர். அவரை நான் அண்ணா என்று தான் கூப்பிட்டேன். அந்த சபை எனக்காய் விழுந்து கிடந்து அழுதார்கள். எத்தனையோ சபை மக்களுடைய கண்ணீர், என்னுடைய அண்ணிமார்கள் அவர்கள் எல்லாம் அப்படி அழுதார். என்னுடைய மாமியார் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அருமையான கர்த்தருடைய வேதனைகள் வந்த போது, சோதனைகள் வந்த பல வருடங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவித்தேன். பல வருஷங்கள் அந்த வேதனை அப்படியா சகிக்க முடியாத வேதனையா இருக்கும். அந்த வேதனை வரும்போது நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன். கூடுதல் யார்கிட்டையும் பேச மாட்டேன். இருதயத்துல ஆண்டவரோடு பேசிட்டே இருப்பேன். அப்படி வலி வந்த பிள்ளைகள்கிட்டையும் சொல்லிடுவேன், பிள்ளை எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க என்கிட்ட பேசுறேன், நீங்க பிள்ளைகளுடைய வேலையை பார்த்து ஜெபித்து தூங்கிருங்கன்னு சொல்லுவேன். அப்படி அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் மௌனம் சாதிப்பேன். அவ்வளவுதான். அந்த வலி வந்தா அப்ப என் வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், இவளுக்கு நல்ல கஷ்டமா இருக்குது, ஆனால் அவன் மிண்டாத இருக்க, மௌனமாயிருக்கான்னு. நான் சொல்வது யாரிடத்துல அங்கலாய்ப்பை கொட்டாங்க. நம் தேசத்து மனுஷனிடத்துல அங்கலாய்ப்பை கொட்டினா இவளுக்கு இது வரணும், இதுக்கப்புறம் வரணும் என்று சொல்வார்கள். ஆனா பாருங்கள், இந்த எசேக்கியா யாரிடத்துல அழுதான்? கர்த்தரிடத்துல அழுதான். அதான் நம்மளுடைய வார்த்தை. ஏனென்றால் எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியாவுடைய அழுகை கண்டு கர்த்தர் இந்த ஏசாயாவை அனுப்புகிறார். நீ இப்போ அவனுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுகிறேன் என்று. ஏன் நமக்கு கூட்ட மாட்டார்? ஏன் நம்முடைய ஆயுசு ஆண்டருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அது மட்டும் நம்ம சிந்திச்சோம். ஒரு சத்துருவால நம்மளை பறிக்க முடியாது. நமக்கு பலகீனம் வரும்போது சத்துரு நம்மளை நெருக்கத்தான் செய்வான். பலகீனம் வரும்போது சாத்தானுடைய போராட்டம் இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம நொறுங்கி போகாது. நாம் சொல்லணும், என் ஏசப்பா என்னுடைய பக்கத்துல ஒரு சேரை போட்டிருப்பேன். நான் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். பார்த்தா கூட ஏதோ பைத்தியகாரி என்று சொல்லுவாரு. அப்படி அவர்கிட்ட சொல்லுவேன், எசப்பா நீங்க இருக்கிறீங்க, இதோ என்னுடைய மகன் அப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் போனா, பிள்ளை அங்க காலேஜுக்கு போனா, நானும் என்னுடைய மகன் அவனும் ஸ்கூலுக்கு போயிருவான். ஒரு கிளாஸ் தேயிலையா ஏதாவது அதுல மேசையில வச்சுட்டு சொல்லுவேன், அம்மா எடுத்து குடிங்கன்னு சொல்லிட்டு அவனும் போயிருவேன். நான் மட்டும் தான் இருப்பேன். அப்ப நான் சொல்லுவேன், எசப்பா நீங்க என்ன கூட இருக்கிறீங்க, இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கேன், என்ன கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. நான் அவரோட தான் பேசுவேனே தவிர அந்த டைம் யாருடையும் பேச மாட்டேன். அந்த பலகீனத்தின் மத்தியில பல உபவாச ஜபங்கள் போட்டார்கள். ஒரு நாள் அந்த உபவாச ஜபத்தின் மத்தியில ஆண்டவருடைய கரம் என்னுடைய அந்த பலகீனத்தில் அமர்ந்ததை நான் பார்த்தேன். அப்படி என்றால் அந்த பலகீனத்தின் மேல அவருடைய ஒரு விரல் தொட்ட மாத்திரத்துல என்னுடைய பிளட் போக்கு நின்றது. அந்த விரல் பட்ட போது ஒரு ஐஸ் கட்டி அந்த இடத்துல வைத்தா எப்படி ஜில்லன்னு இருக்கும், அப்படி இருந்தது. அன்று முதல் கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறார். இப்போ என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் ஜெபம் குறைந்தால், கொஞ்சம் நான் பின்னாடி போவேன், ஆனால் அந்த பலகீனம் என்னை கொட்டும். ஆண்டவர் பவுலுக்கு ஒரு முள் கொடுத்திருந்தான். அவன் பெருமை கொள்ளாதபடிக்கும், அவன் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போகாது இருக்கும்படிக்கும் அந்த முள் அவனை கொட்டும். அவன் பல நேரம் அந்த முள் நீங்கும்படியாய் ஜெபித்தான். ஆனாலும் அந்த ஆண்டவர் என்ன சொன்ன, பலகீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அதே மாதிரி எனக்கு சில நேரங்கள்ல கொட்டும். ஆனாலும் கர்த்தர் இம்மட்டும் வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தர் கிருபையா நடத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்று உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நீங்க ஜெபிங்க. ஜெபித்தால் நிச்சயமாகவே ஜெயம் உண்டு. ஜெபிக்கிற பிள்ளை ஜெயம் எடுப்பா. யார் எது வேண்டும் என, இவளுக்கு நோயா, இவருக்கு இந்த கண் பார்வை இல்லையா, இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா, பயப்படவே வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 நீங்கள் படித்து பாருங்கள். நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு என்ன யுத்தம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவர் தான் இந்த உலகத்துல பெரிய, நம்மை நடத்துகிற ஒரு கரம், அவர் கரம் மட்டும்தான். இதை மாத்திரம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டு ஆண்டவருக்குள் முன்னேறுவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே ஒரு விடுதலை இந்த நாட்கள்ல கண்டு, இந்த பிரேயர் ஃபேமிலியின் மூலம் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த சோதனைகள் இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பரிகாரியா இருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி அல்லேலூயா. அதிசயமாக அவர்களை கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல சாட்சியோடு கூட நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணியிருக்கிறாரு. ஆமீன். இதுல இருக்கிற எத்தனையோ பேர் அநேக பிரச்சனைகளோடு இருக்கலாம். கர்த்தர் ஆமீன் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆமீன் எதற்காக? ஆமீன் நாம இன்னும் அதிகமாய் விசுவாசத்துல வளரணும். நமக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு சின்னது அப்படின்றது ஆண்டவர் காமிச்சு தர்றாரு. அமேன். ஹல்லேலூயா, அமேன். ஹல்லேலூயா. அவர்களை நடத்தின தேவன் அமேன் இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்த வல்லவரா இருக்கிறார். எந்த பாதையில போனாலும் அமீன் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டு நடந்தோமானால் கர்த்தர் ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்வார். அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட அமேன் பேசி அமேன் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் தொட்ட கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்த தீர்க்காயுசோடு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களை சாட்சியாய் நிறுத்தட்டும். ஹல்லேலூயா. ஆமென்.